வணக்கங்க. ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து. தினமும் ஒரு 11 ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல நம்ம பார்த்துட்டுருக்கோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது 3வது ஜாதகம். அதாவது 29/10/1992ஆம் ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதகத்த இன்னைக்கு அலசி ஆராய்ஞ்சிடலாம். கிட்டத்தட்ட 33 வயசு இன்னையோட முடிஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு. நீங்க பிறந்தது வியாழக்கிழமை, கேட்ட நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. நோ, யா, ஈ, பூ. இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வியாழன், கேட்டைனா புதன். புதனுக்கும் வியாழனுக்கும் ஒரு பந்தம் உண்டு. அப்பனும் பையனும் அப்படிங்கிற காரணம் தான் அந்த பந்தம். அப்பனா இங்க வியாழன்னா ஒரு ஆணை குறிக்கலாம், இல்ல குருவை குறிக்கலாம். இதோட புதன் சேரும்போது நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்கும், வியாபார தந்திரத்தை கொடுக்கும், இரட்டை தன்மையை கொடுக்கும். இந்த நட்சத்திரத்தோட சேரும்போது இது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்குங்க. சரி, சதுர்த்தி திதியிலையும் வளர்பிற பட்சத்திலையும் நீங்க பிறந்திருப்பீங்க. சரிங்களா? வளர்பிற உங்களுக்கு பல மடங்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல அமைஞ்சிருக்கிறாங்க. நீங்க பிறக்கும்போது புதன் தசை. இந்த புதன் பார்த்தீங்க அப்படின்னா, கல்விக்கு உண்டானவனா செயல்படுறாங்க. அப்பனா இளமையில கல்வி அருமையா இருக்கக்கூடிய அமைப்பு. நாங்க இளமையிலேயே லவ் பண்ணோம் தெரியுமா? அப்படிம்பாங்க சில பேர். நாங்க 5வதுலேயே பழக்கம், திருமணம், வச்சோம் அப்படிம்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த தசாபுத்தியா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்தது கேது திசை. இவன் ஞானக்காரகன். வீட்டுல ஒரு நோயாளித்தன்மையை குடுத்துருக்கலாம். அவன் ஒரு 7 வருஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுக்கிர தசை ஒரு 20 வருஷம். அது முடிஞ்சு சூரிய தசை இப்போதைக்கு போயிட்டு இருக்கும் உங்களுக்கு. 6 வருஷம் சூரிய தசை. இந்த சூரியன் உட்கார்ந்து இருக்குது சுவாதி நட்சத்திரமான ராகுவோட சாரத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. அப்பனா ராகு கேது தோஷம் இருந்தது அப்படின்னு சொன்னா, அது நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் போட்டு வதைக்கும். இப்போதைக்கு அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அப்பனா அந்த ராகு கேது தோஷத்துல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 விருச்சக லக்னம், இன்னொன்னு தனுசு லக்னம், அடுத்தது ரிஷப லக்னம், மிதுன லக்னம். இந்த 4 லக்கணத்துக்காரங்க குடும்ப ரீதியாவும், மன ரீதியாவும், பண ரீதியாவும் ரொம்ப சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும். ஒண்ணு கடனை கொடுக்கலாம், நோயை கொடுக்கலாம், கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஒற்றுமையை கெடுக்கலாம். இதனால கணவன் மனைவி கொஞ்ச காலம் எத்தனை வருஷம்? 6 வருஷம் வரைக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை. இல்ல அப்படின்னு சொன்னா, வேலை விஷயமா நீங்க தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் அது கொடுத்துருங்க. சரிங்களா? கொஞ்சம் கவனமா இருங்க. கடனோ, யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, ஆ தீரா ஒரு நோய குடுக்குறதோ, இதெல்லாம் செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் அத தவிர்த்து இருக்கிறது சரி. சரிங்களா? நாடி முறைப்படி இதே ஒரு ஆண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, உங்களோட ஜாதகத்துல குரு சனியோட சேர்ந்து கொஞ்சம் சோர்வுத்தன்மை எப்பயுமே உடம்புல இருக்கக்கூடிய அமைப்பு. மத்தவங்கள வேலை வாங்குவீங்க. நீங்க செய்யறது கொஞ்சம் கஷ்டம். இதே கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கா இருந்ததுன்னா தாராளமா செய்யலாம். படிச்சதுங்க பட்சத்துல. வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணலாம். டிரைவிங் சம்மந்தப்பட்டது. அரசு உத்தியோகத்திலேயே டிரைவிங் சம்மந்தப்பட்டது குடுக்கும். நூல், துணி சம்மந்தப்பட்டதும் நல்ல லாபத்த குடுக்கக்கூடியது. நார் தொழில், தேங்காய் விற்பனை இந்த இது எல்லாத்தையுமே இது குடுக்கும். அதையும் செய்யும். அடுத்தது கண்ணுல வலது கண் பாதிக்கப்படும். தந்தையால பிரயோஜனம் இருக்காது. இல்லன்னா தந்தை இருக்க மாட்டாரு. இல்லன்னா தந்தைய விட்டு நீங்க தள்ளி போயிட்டா ஓரளவுக்கு பிரச்சனை முடிஞ்சிரும். அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு குழந்தை கொஞ்சம் உடல்நல பாதிக்கப்படக்கூடிய பையனா வந்து அமையக்கூடிய அமைப்பும் இது இருக்கும். சூரியன் போய் செவ்வாயை தொட்டுச்சுனாவே கொஞ்சம் நிலவுலங்களுக்கு சொந்தக்காரங்களாவும் நீங்க இருக்கலாம். இதுக்கு லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனா அதுவும் சில சமயம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில போய் மாட்டக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாகுது. அப்படி அதிகமாச்சுன்னா மட்டும் திருவெண்காடு கோயிலுக்கு ஒரு தடவ போயிட்டு வாங்க, உங்க நட்சத்திரம் பார்த்து. அது இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, இது காதல்ல சில சமயம் வெற்றியையும் குடுக்கும். சரிங்களா? அப்படி விரும்பி கல்யாணம் பண்ணியிருந்தா, இந்த சூழ்நிலையில ஏன்டா விரும்புனோம்? ஏன்டா திருமணம் பண்ணோம்? அப்படிங்கிற எண்ணத்தையும் அது குடுத்துரும் அப்படிங்கிறத சொல்லி கண்ல இடது கண்ணும் பார்வை குறைபாட்டு பிரச்சனையோ, இல்ல வெட்டுக்காயம் வரக்கூடிய அமைப்போ, இல்ல கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையையோ, செரிமான கோளாறு பிரச்சனையோ உங்களுக்கு குடுக்கலாம். ஆண்கள பொறுத்தளவுக்கு. இதே பெண்களுக்கு உண்டான அமைப்பா நம்ம பார்க்கும்போது, அழகுக்கு சொந்தக்காரங்க, அறிவுக்கு சொந்தக்காரங்க, சரிங்களா? நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரங்க, ஒரே நேரத்துல 1000 யோசனை பண்ணி, கணவன டார்ச்சர் பண்ணி, அவன் உங்கள விட்டு ஓடுற அளவுக்கு நீங்க பண்ணுவீங்க. கொஞ்சம் கவனமா அதுக்காக இருந்துக்கங்க நல்லது.
சில பெண்கள் இளமையில கல்யாணம் பண்ணியிருந்தா ஓரளவுக்கு விதவை இல்லைன்னா வாழா வெட்டிங்கிற பேரை ஒரு நாளாவது எடுப்பீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் விட்டு குடுத்து போனீங்கன்னா, குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சில பேத்துக்கு ஃபைல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூல நோயின்னு சொல்றது. நெறைய தண்ணி குடிங்க, பப்பாளி பழம் சாப்பிடுங்க. அதனாலேயும் கொஞ்சம் பாதிப்பு விலகலாம். சரிங்களா? இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய அமைப்பு. சில பேரு டீச்சரா இருக்கக்கூடிய அமைப்பு. ஆ தலைமை ஆசிரியர் பதவி வரைக்கும் வரக்கூடிய அமைப்பு. இது எல்லாத்தையும் இது செய்யும். வேற ஏதாவது இந்த ஜாதக ரீதியா ஏதாவது தேவைப்பட்டதுன்னா, தாராளமா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். உங்களுக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி. வணக்கம்.